சௌக்கியமா? நார வாயெல்லாம் வருதாம்ல. டிவிகே தளபதியோடன்ட்டு பேசுறதுக்கு வந்து இறக்கியிருக்கீங்களாம்ல லாரி. ஆனா எனக்கு இது எதுவுமே தெரியல. நான் சிங்கிளாவே உன்னை சீரியஸ் ஆக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். லாரியா இறங்கியிருக்காம்ல. யானை கக்குனவன் வரானா, கருகருன்னு ஒருத்தன் வரானா, இவங்களெல்லாம் வச்சு நீங்க தளபதியை முடக்கலான்னு பிளானு. அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கோம் டிவிகேல? நாங்கள் டிவிகே வாரியர்ஸ்ன்னு வந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் காதில் கேட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிறோன்னு நினச்சிங்களா? இல்லை சாரே, நாங்களும் பேசுவோம், எங்களுக்கும் பேச தெரியும். அவங்க மேடையில் பேசுவாங்க, நாங்கள் இப்படி மக்கள்கிட்ட பேசுவோம். நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி யானை கக்குனவன் பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்கு வேணால் காது கூசும். நாங்கள் பேசுகிறதெல்லாம் கைத்தட்டி கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் பேசுவோம். டிவிகே வாரியர்ஸ் வந்து இன்னி தளபதியோட ஒவ்வொரு முன்னெடுப்புகளையும் முன்னெடுத்துட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய விஷயம் இருக்குது, வீடியோ முழுசாக பாருங்கள். தளபதி 2வது சுற்றுப்பயணத்தின் போது ஒரு கிரேனில் மாலை போட்டிருப்பாரு ஒரு தொண்டர். ஏண்டா உங்களுக்கு இது வலிக்குது அப்படின்னா அன்னைக்கு நடிகைகளுக்கு போட்டிங்களடா ஐயா. இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு ரோட்டில் மறித்து வச்சு ஜேசிபியில் பூ தூங்குனீங்களடா. அப்போ வந்து ஒரு நகைக்கடையை திறக்க வந்த ஒரு நடிகைக்கு அப்படியே பூ மாலையை பொழிஞ்சிங்களே, அப்போலாம் உங்களுக்கு இனிச்சிச்சு, இப்போ எரியுதா இல்லை வலிக்குதா? உங்களுக்கு தளபதியோட தொண்டர் அவங்க மேலெல்லாம் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுறீங்க. சரி, நல்ல விஷயம் பண்ணிட்டு போங்க, ஒரு பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்போ நீங்கள் ஏன் பண்ணலை? அப்போ நாங்கள் கேட்போம்ல, நீங்கள் வந்து அந்த மாதிரி டைமில் விட்டுட்டு இன்றைக்கி தளபதிக்கு ஒன்றுனும் போது நீங்கள் தடை போடுறீங்களே, உங்களுக்கு எவ்வளோ தூரம் எரிஞ்சிருந்தா இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க? சின்னவருக்கு மாலை போடும்போது உங்களுக்கு வலிக்காது. அப்பயும் அதே ஜேசிபியில் தான் போட்டாங்க. சின்னவருக்கு போடலாம், பெரியவருக்கு போடலாம். ஏன் 30 விழான்னு கூட நடுக்காட்டில் போய் கூட நீங்கள் ரோடு போடலாம். ஏன்னா உங்கள் காசு, மக்கள் காசு, நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் தளபதிக்கு ஒன்றுனா மட்டும் உங்களுக்கு வலிச்சிரும், எரிஞ்சிரும். என்ன செய்கிறது? அடுத்து நம்ம நிறைய பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சி கிடையவே கிடையாது. அதனால தமிழக நல்லா இருக்கிறதுக்காக திமுக எதிர்க்கட்சியாகவே செயல்படட்டும்னு சொல்லி டிவிகே வாரியர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கான ஒரு பாடமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து இவங்க உடைச்சாங்க, இவங்க நம்மளை தளபதியை வந்து ஒரு இடத்துல உடைக்கிறாங்க அப்படின்னா அடுத்து அவங்கள உடைக்கிறதுக்கான வேலையை தான் நம்ம பார்க்கணும். தயவு செஞ்சு வன்முறைகளில் ஈடுபட்டுறக்கூடாது. அண்ணனோட சொல்ல மீறி நம்ம நடந்துடக்கூடாது. அண்ணனோட சுற்றுப்பயணத்தின் போது வந்து இவங்க சொல்கிற மாதிரி நம்ம நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இனி ஒவ்வொரு இடத்துலையும் மலை மாதிரி செருப்பு குமிஞ்சு கிடக்கு, செவரை தள்ளி விட்டுறாங்க. ஏண்டா குமிஞ்சு தான் கிடக்கும், அதெல்லாம் எங்கள் செருப்புன்னு உங்களுக்கு தெரியுமாடா? நாங்கள் மரத்தில் மேலே ஏறி நின்னா அவன் டிவிகேக்காரன்னு உனக்கு தெரியுமா? நீ ஆளை கூட்டிகிட்டு வந்து விடுவ, நீ வந்து மரத்தில் ஏற சொல்லுவ, போஸ்ட் மரத்தில் ஏற சொல்லுவ. நாங்கள் கரண்ட்டை கட் பண்ணவே சொல்லலடா, ஆனால் நாங்கள் தான் சொல்கிறேன்னு சொல்கிற. கோயிலில் வந்து ஒரு கும்பல் வந்து செப்பல் போட்டு உட்காந்துருக்குன்னு காட்டுவேன். ஏண்டா நீ ஏன் ஆளை ஏற்றி விடுவ? அவனை சூக்காலோட ஆட்ட சொல்லுவ, அவனை இறக்கி விட்றதுக்கு 2 பேரை ஏற்றி விடுவ. அதவே நீ ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா இதெல்லாம் உன் வேலையாக தானடா இருக்கும். டிவிகேக்காரங்க அப்படி பண்ண மாட்டாங்க. டிவிகே நண்பர்கள், வாரியர்கள், சகோதரர்கள் எல்லாமே தளபதிக்கு ஆதரவாக தான் செயல்படுவாங்க. ஏன்னா இருக்கிற அவ்வளோ சேனல்ஸ், அவ்வளோ கேமராஸ் தளபதியை சுற்றியே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது உன் பார்வை ஏன் அவ்வளோ குறுக்கு புத்தியா ஒரு போஸ்ட் மரத்துக்கு போகுது, கோயில் கோபுரத்துக்கு போகுது, குடிச்சிட்டு யாரோ படுத்து கிடக்குறவங்க யாருன்னே தெரியல அங்கே போகுது. இதெல்லாம் பண்ணும்போது நீ தாண்டா அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எங்களுக்கு சந்தேகம் வருது. அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத, பெருசாக எதனா யோசி. இந்த மாதிரி வந்து தப்பாக காட்டுவாங்க வாரியர்ஸ், நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க. தலைவரோட பேச்சை மட்டும் நீங்கள் முன்னெடுத்துட்டு போங்க. இவ்வளோ தூரம் மக்களை சுரண்டி ஊழலை பண்ணி இன்னைக்கு டாஸ்மாகில் ஆரம்பித்து ஒரு விவசாயி வரைக்கும் வந்து நிற்கிற இந்த ஊழல் பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கே அவ்வளோ நாரவாய் பேசுதுன்னா சொந்த உழைப்பை போட்டு எங்கள் அண்ணன் மக்களுக்காக செய்ய வரணும்னு இருக்கும்போது டிவிகே வாரியர்ஸ் எவ்வளோ பேசுவோம் இருக்குது, உங்களுக்குலாம் தான் இருக்குது. கண்டிப்பாக டிவிகே வாரியர்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் கமெண்ட்லாம் கொடுங்க. இப்போ என்ன நடக்க போகுது திமுகவில் இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விஜய் அவர்கள் தளபதியோட ஒவ்வொரு சனிக்கிழமை பயணம் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் முடிந்தது. 27ஆம் தேதி வந்து கரூரில், அதாவது சேலத்துலேருந்து கரூருக்கு மாற்றிருக்காங்க. நாமக்கல் கரூரில் வருதுன்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். இப்போ கரூரில் ஆல்ரெடி வந்து பாமகவோட அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அண்ணனோட பொதுக்கூட்டத்துக்கு ஒரு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அனுமதின்றனால டிவிகேவோட கூட்டத்துக்கு அந்த ஒரு மக்கள் சந்திப்புக்கு வந்து ஒரு தடை இருக்குன்ற மாதிரி போயிட்டுருக்கு. அது என்ன ஆகுதுன்றதை நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஆனால் அதை பற்றி இல்லை இந்த வீடியோ. அது இருக்குது, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஊடகங்களாக இருக்கட்டும், பொது ஊடகமாக இருக்கட்டும், இல்லை யூடியூபாக இருக்கட்டும், வலைதளங்கள் அனைத்திலும் வந்து இன்றைக்கி தளபதி விஜய் அவர்களை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சீமான் அண்ணனோட ஒரு ட்ரோல் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இவங்க 2 பேர் தான் இணையதளத்தை கலக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆண்டிட்டு இருக்க தரப்பு முக்காடு போட்டாச்சுல, இனி அவங்கள பற்றி யார் பேச போகிறா, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே தான் அவங்களோட ஒரு முக்கியமான வேலையை காட்டுறாங்க. இனிமேல் வலைதளங்களில் விஜய் அவர்களினோட படத்துக்கும் சரி,
பேச்சுகளுக்கும் சரி, அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளுக்கும் தடை. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, நமக்கும் தடை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைய உருவாக்க போறாங்க செயற்கையா. எப்படின்னு கேட்கிறீங்களா? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு நியூஸ் சேனல எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு ஊருக்கு போறாரு, ஒரு பிரச்சாரத்த மேற்கொள்றார் அப்படின்னும்போது, அவங்க பின்னாடி வண்டிகள் போகுது. போஸ்டர்ல பேனர்ல 4 பேர் தொங்குறான். அப் அ ஒரு போஸ்ட் மரத்துல 4 பேர் தொங்குறான், மரத்துல ஏறுறான், ரோட்ல படுக்குறான், குடிச்சிடுறான், ஆட்டம் போடுறான் அப்படின்ற மாரிலாம் காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மைனஸ் பார்வையா ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, சில ஊடகங்கள் அதாவது டிவிக்கே சம்மந்தப்பட்ட டிவிக்கு ஊடகங்களா இருக்கட்டும், அல்லது நம்ம தோழர்களும், நம்மளோட சகோதரர்களும் நடத்துற ஒரு டிவிக்கேவோட ஒரு ஊடகமா இருக்கட்டும், ப்ளஸ்ஸா போடுவாங்க. இது வந்து நார்மலா போயிட்டு இருக்கிறது. ஆனா, இனிமேல் வந்து அனைத்து ஊடகங்களையும் அதாவது யூடியூப் சேனல்ஸ்ல இருக்கிற அதாவது பொது ஊடகங்கள விட்டுருங்க. இங்கிட்டு யூடியூப்ல இருக்கிற ஒரு சில வலைதளங்கள்ல இருக்கிற ஊடகங்களை விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள். இன்னைக்கு சீமான் அண்ணனுக்கு பேசின ஒரு ஊடகமா இருக்கட்டும், ஊபிகளோட ஊடகமா இருக்கட்டும், பிபிகளோட ஊடகமா இருக்கட்டும், நம்மளோட பொதுவான ஊடகங்கள் அனைத்திலும் இனி பெட்டி பரிமாறப்படும். ஊடகங்கள் விலைக்கு வாங்கப்படும். இனி வந்து விஜய் அவர்களுடைய பேச்சுக்கும், பயணத்துக்கும் பெருமளவு தடை ஏற்படும் சொல்லி ஒரு பயம், அச்சுறுத்தல்ல போயிட்டு இருக்கு. இனி டிவிக்கே வாரியர் செய்ய போறது என்ன அப்படின்னா, கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கிற ஃபோன் இருக்கும் கண்டிப்பா. எடுங்க. அண்ணனோட பத்தின ஒரு கொள்கைகள், அண்ணன் செய்ய போறது, மக்களுக்கு செய்றது, மக்கள்ட்ட போய் நின்னது, பேசுனது, வந்தது, போனது எல்லாத்தையும் நீங்க தான் இனி தெரியப்படுத்தணும். இதுதான் நம்மளோட முக்கிய அசைன்மென்ட்டா இருக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி அசைன்மென்ட் குடுத்தாச்சு. அவங்களோட வேலைய அவங்க திறம்பட செய்ய போறாங்க. எப்படி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சாதாரண வைகை வடிவேல வச்சு வீழ்த்துனாங்களோ, அதே ஒரு வியூகம் வந்து இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி சீமான் அவர்கள் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு. பெட்டி பரிமாறிருச்சுன்னே சொல்லணும். அந்த மாதிரி கரு பழனியப்பனா இருக்கட்டும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், இந்த மாரி அவர்லாம் எப்படி நாரவாயின்னு நமக்கே தெரியும். அந்த மாரி ஒரு கேவலமான பேச்சாளர்கள், அந்த ஒரு மக்கள் முன்னாடி நாகரிகமா கூட பேச தெரியாத பேச்சாளர்களை வைத்து தளபதி அவர்களை வீழ்த்த பெருமளவு வந்து சதித்திட்டம் நடைபெற்றுக்கிட்டு இருக்குன்னே சொல்லி ஆகணும். அப்படி நீங்க வந்து சதித்திட்டம் பண்ணுங்க, நீங்க வந்து பேசுங்க, இருக்கிறத சொல்லுங்க, இல்லாதத சொல்லுங்க. இன்னைக்கு தளபதி வந்து பொய்யா சொல்றாருன்னு சொல்லுங்க. உங்கள பத்தி சின்ன ஒரு உண்மைய சொன்னதுக்கே உங்களுக்கு அவ்வளோ குத்துதுன்னா, இன்னைக்கு டாஸ்மாக்ல ரூ. 10 ஒரு பாட்டிலுக்கு அதிகமா வச்சு குடுக்கும்போது, அந்த ஒரு 100 பேர வச்சு நம்ம கணக்கு பண்ணுனோம்னாலே, அந்த தொகை எங்கேயோ போய் நிக்கிது. ஆனா மாசம் ஆனா வெறும் ரூ. 1000 தராங்க அந்த பெண்களுக்கு. அந்த தொகைய இந்த தொகைய ஒப்பிடும்போது, இதுதான் அதிக ஊழலா நமக்கு தெரியுதோ! ரூ. 10 தானே எக்ஸ்ட்ரா போயிட்டு போகுது அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். நேத்து ஒரு விவசாயி கண்ணீர் விட்டு பேசியிருக்காரு. ஒரு மூட்டைக்கு ரூ. 60 லஞ்சம் கேட்குறாங்களாம். அது போக அந்த எடை மிஷின்ல வந்து ஊழல் நடக்குது. தூக்குறதுக்கு கூலி, இறக்குறதுக்கு கூலி, பயிர்ல கூலி, நம்ம அது திடீர்னு மழை பெஞ்சிருச்சுன்னா, அவங்களுக்கான அந்த ஒரு வருமான நட்டம் எல்லாத்தையும் தாண்டி, அந்த ஒரு விவசாயி தன்னோட பொண்டாட்டியோட தாலிய வச்சு மொதற்கொண்டு அந்த ஒரு வேலைய பார்த்து, அந்த அவங்க போட்ட முதல எடுக்கிறதுக்குள்ளேயும் அவங்க வந்து அவ்வளோ தூரம் ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதர்றாரு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு காது கேட்காது. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு சின்ன சாட்டு வச்ச உடனே அவங்களுக்கு உள்ள குத்தி வலிக்குது. அப்ப எங்க போயிட்டுருக்கோம்? நம்ம தமிழ்நாட்ல தான் இருக்கோமா? இல்ல வந்து நம்ம ஒரு அடிமை நாட்ல இருக்கோமா? அப்படின்னு தெரியல. இனி கருத்து சுதந்திரத்துக்கும் வந்து தடை அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால தோழர்களே, சகோதரர்களே, டிவிக்கே நண்பர்களே, உங்களுக்கு நான் சொல்ற அந்த ஒண்ணு தான். தளபதியோட பேச்சையும் சரி, அவங்க போறதையும் சரி, நல்லது செய்றது, பொதுமக்கள சந்திக்கிறது ஒவ்வொன்னையும் நீங்க பதிவிடுங்க. இனி டிவிக்கே வாரியர்ஸ்க்கு பெருமளவு தடை வரத்தான் செய்யும். இவங்க போடுற நம்மளுக்கான அந்த ஒரு அச்சுறுத்தல் அப்படின்றது, இனி நம்ம அத தாண்டி உடைச்சு முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட சார்பா அத நம்ம கண்டிப்பா சொல்லிக்குவோம். தலைவர் விஜய் அவர்களின் வந்து ஒவ்வொரு அசைவுகளையும் வந்து நம்ம பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தியே ஆகணும். ஏன்னா, இனி எவ்வளவோ விஷயம் தெரியாத சிறு சிறு பொதுமக்கள் இருக்க தான் செய்றாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்றோம், என்ன நடக்குது தமிழ்நாட்டிலனே தெரிய மாட்டேங்குது. அந்த மாரி ஒரு ஏழை நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற ஒரு மக்களுக்கு கூட கொண்டுட்டு போய் தளபதி விஜய் அவர்களை சேர்க்கணுன்ற ஒரு பணி வந்து கண்டிப்பா நம்மகிட்ட இருக்கு. அத நீங்க செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கையில நான் சொல்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.